நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கு இந்த ஆசீர்வாத விலை என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜாஷ்வா டிவி நேயர்களையும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். உங்களுக்கு மன மகிழ்ச்சி நாளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலும் கூட நாம் வருடத்தின் கடைசியிலே 30ஆம் தேதியிலே நாம் சந்திக்கிறோம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது புதிய வருடத்தின் தொடக்கத்திற்கு. ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை இந்த வருடம் முழுக்க பாதுகாத்திருக்கிறார். அவருடைய தெய்வீக கரம் நம்மை, நம் குடும்பத்தை, நம் பிள்ளைகளை, நாம் செய்கிற வியாபாரங்களை பாதுகாத்திருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஆசீர்வாத வேளையும் கூட நாம் ஜெபம் செய்து தொடங்கலாம். ஸ்தோத்திர இயேசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, அந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, அந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உமது நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஆட்சேபிக்கிறோம். மகனோடு நீர் பேச வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். இந்த வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதேசம் இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். செப்பனியா எழுதிய புத்தகம் 1:7 சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாக இருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வருகை, 2ஆம் வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். இந்த கடைசி நாட்களிலும் கூட ஆண்டுடைய வருகையை நாம் எதிர்பார்த்து ஆண்டவருக்குள் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த வேத வசனத்தில் சொன்னபடியாக ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக மௌனமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் மிக சரியாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி நாம் ஆசீர்வாத விலையை தொடங்குவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா,
உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆண்டவர் நம்மை இந்த வருஷத்திலே கடைசி நாட்களை காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபை இரக்கம் அளவிட முடியாதது. அளவிட முடியாத அந்த இரக்கத்திற்காக நாம் அவருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்து அவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். நாகும் எழுதிய தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்திலே அந்த தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாகும் தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். அவரை நாம் நம்பும் பொழுது மாத்திரமே ஆண்டவர் நம் மத்தியிலே கிரியை செய்ய முடியும். முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது மாத்திரமே ஆண்டவரால் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். இப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றி வரிகளை ஏறெடுக்க இருக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருடத்தின் 2025 ஜனவரியிலிருந்து ஆண்டவர் இந்த டிசம்பர் 30 வரை 29 வரை ஆண்டவர் நடந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நாங்கள் எங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம் ராஜா. எத்தனையோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ காரியங்களிலே இடர்பாடுகள் வந்தது, இக்கட்டுகள் வந்தது, சூழ்நிலைகளெல்லாம் எங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருப்பது போல தோன்றிற்று. ஆனாலும் ஆண்டவர் எங்களோடு நீர் இருந்து எங்களை பலப்படுத்தி இந்த வருடத்தின் கடைசி நாட்களை காணும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை நடத்தி கொடுத்திருக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நல்ல கற்பத்தின் கனிகளை கொடுத்திருக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வியாபாரங்களை வர்த்திக்க செய்திருக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்கைகளை விரிவாக்கி இருக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஜாஸ்வா டிவியை ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சத்ரு எத்தனையோ விதங்களில் போராடினாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஜாஸ்வா டிவியோடு இருந்து ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி அதை ஆண்டவரே ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு நல்ல சாதனமாக நீர் எடுத்து பயன்படுத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஜாஸ்வா டிவியில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நினைக்கிறோம். ஜாஸ்வா டிவிக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அநேக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எங்கள் ஜாஸ்வா டிவிக்கு தந்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்
செய்யும் ஆண்டவரே. வரக்கூடிய நாட்களிலும் ஆண்டவர் 2026 நீர் அற்புதமான காரியங்களை ஆண்டவரே ஜாஸ்வா டிவி மூலமாக ஜனங்களுக்கு நீர் செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய ரட்சிப்பை ஆண்டவரை ஜாஸ்வா டிவி மூலமாக நீர் ஆண்டவரை நிரூபணம் செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் பெரியவராக இருந்து எங்களை, எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களை ஆண்டவரை, எங்கள் ஜாஸ்வா டிவியை ஆண்டவரை நீர் நடத்தி வந்த கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழியை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நம்மை படுகொழியை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். தம் கிருபை இரக்கங்களால் நம்மை மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செய்த எல்லா விதமான ஸ்தோத்திர பலிகளையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. வேதத்திலே ஆபகுக்கு எழுதிய புத்தகம் 2வது அதிகாரத்திலே 3வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை என்று சொல்லி அந்த ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற நீங்கள் என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ இந்த காரியங்கள்லாம் நம்ம நடக்கும்னு நினச்சோம், நடக்கலையே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கீங்களா? அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். உங்களை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது நிறைவேறுவதற்கு தாமதிக்காது,
அது சீக்கிரமாக நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டுடைய வேத வசனம் சொல்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். நாகும் எழுதிய புத்தகம் 1வது அதிகாரத்தின் 7வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய இக்கட்டு நாளிலே, நம்முடைய இக்கட்டு நாளிலே ஆண்டவர் அவரை நம்புகிற நம்மை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ஆகாய் எழுதிய தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வேலையை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், உங்கள் வேலைகளை துணிந்து செய்யுங்கள், எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட நாம் ஆண்டுடைய சமூகத்திலே ஒரே ஒரு வேத வசனத்தை தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ இடர்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ விதங்களில் சத்துருவானவன் நம்மை தள்ளுவதற்கு, கீழே விழத்தள்ளுவதற்கு தீர்மானித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது, அதை பாருங்கள், அதை வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 7வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிப்போம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். மீகா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார், சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஒருவேளை பாவத்தில் விழுந்திருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனை என்ற சூழ்நிலைகளில் விழுந்திருக்கலாம், அல்லது ஏதோ விதத்தில் உலகத்திலே நாம் சற்று கீழே விழுந்தது போல தோணலாம். ஆனால் ஆண்டுடைய வேதவசனம் சொல்கிறது, பயப்படாதே, சந்தோஷப்படாதே சத்துருவே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி வேதத்திலே அந்த வசனத்திலே நமக்கு ஒரு கற்றுத்தருகிறார். அந்த வசனத்தின்படி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் எழுந்திருப்பதற்கு முயற்சி செய்வோம். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து, உலகத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். தீய செயல்களும் சில நேரங்களில் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இது நடக்கிறது என்று சொல்லி சிந்தித்தாலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி, ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தி வாழ்க்கையிலே முன்னேறுவதற்குரிய சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்படுத்துவார். இந்த வருடத்தின் கடைசி நாட்கள், இந்த கடைசி நாட்களிலும் கூட ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நம்மை புதிய வருடத்தை காண செய்ய போகிறார். புதிய வருடத்திலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஜெப வேளையை நிறைவு செய்வோம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும்,
எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவராலே முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வேதத்திலே ஆகாய் தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, செருபாபாலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வேலையை செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து இந்த கடைசி நாட்களிலும் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வேலையை துணிந்து செய்யுங்கள். ஆண்டுடைய வேலையை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஊழியங்களிலே, உங்கள் குடும்பங்களிலே அற்புதமான காரியங்களை செய்வார். எப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேலையை நிறைவு செய்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இம்மட்டும் நீர் ஆண்டவரே எங்களோடு இருந்து நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த 2025 வருடத்திலும் கூட கர்த்தாவே இயேசப்பா அந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை கண்ணின் கண்மணி போல் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கரம் பிள்ளையோடு இருந்தக்கா நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. இம்மட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடத்தின தேவன், தொடர்ந்து நடத்தினதுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருஷத்தை நன்மையினால் முடிச்சு விட்டுவேன் என்று சொன்ன தேவன், அப்பா அந்த வருடத்தை அழகாக நீ ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை பார்க்கிற ஜனங்களை ஆண்டவரே நீங்க நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வரப்போகிற ஆண்டவர் புதிய ஆண்டவர் அதை கருத்தில் கொண்டு அப்பா நீர் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் அதிசயங்கள் அற்புதங்களும் காண முடியாது நீர் கிரியை செய்ய போறதுக்கு ஆண்டியோடு துதிக்கிறோம். உமது கரம் ஆண்டவர் எங்களோடும் பிள்ளைகளோடு இருந்த ஆண்டவர் நடத்த போற தயவுக்கு ஆண்டியோடு துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.